10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று இயல் 2இல் கற்கண்டு என்னும் பகுதியில் அமைந்துள்ள தொகைநிலை தொடர்கள் என்னும் இலக்கண பகுதியை காணவிருக்கிறோம். வாருங்கள் மாணவ செல்வங்களே, கண்டு மகிழ்வோம். தொகைநிலை தொடர்கள். தொடர் என்றால் என்ன? தொடர் என்றால் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் அல்லது சொற்றொடர் எனப்படும். சொற்கள் அதாவது வார்த்தைகள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். சான்றாக நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். இதில் நீர் பருகினான் என்று 2 சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தந்து தொடராக அமைந்துள்ளது. அதாவது நீர் என்பது ஒரு சொல், பருகினான் என்பது ஒரு சொல். இந்த 2 சொற்களும் தொடர்ந்து வந்து பொருள் தந்து நிற்பதால் இதனை தொடர் என்று நாம் கூறலாம். இதே போன்றுதான் வெண்சங்கு ஊதினான். வெண்சங்கு என்பது ஒரு சொல், ஊதினான் என்பது ஒரு சொல். இரண்டும் தொடர்ந்து நின்று பொருள் தருவதால் இதனை தொடர் அல்லது சொற்றொடர் என்று கூறலாம். தொகைநிலை தொடர். பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரின் இடையில், அதாவது நடுவில், வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி, அதாவது மறைந்து, 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். மாணவ செல்வங்களே, தொகைநிலை தொடர் என்பது 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவோம். தொகை என்றால் தொக்கி நிற்பது அல்லது மறைந்து நிற்பது என்பது பொருள். தொக்கி அதாவது வேற்றுமை உருபுகளோ வினை உருபுகளோ பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து நிற்பது தொகை என்று கூறுவர். இவற்றில் ஏதேனும் ஒரு உருபுகள் மறைந்து 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவோம். மாணவ செல்வங்களே, இந்த தொடர் என்பது 2 வகைப்படும் என்று நாம் முன் வகுப்பில் அறிந்திருப்போம். அதாவது ஒன்று தொகைநிலை தொடர், மற்றொன்று தொகாநிலை தொடர். உருபுகள் மறைந்து வருவது தொகைநிலை தொடர், உருபுகள் வார்த்தைகளில் வெளிப்பட்டு வருவது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடரின் அதன் வகைகளை பற்றி அடுத்த வகுப்பில் காண்போம். இப்பொழுது தொகைநிலை தொடர்கள் என்பதனை நீங்கள் முழுமையாக நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தொகை என்றால் மறைந்து இருப்பது, உருபுகள் மறைந்து வார்த்தைகளில் வந்தால் அதனை தொகைநிலை தொடர்கள் என்று கூறுவோம். சான்றாக கரும்பு தின்றான். கரும்பை தின்றான் என்று பொருள் உணர்த்தும் இந்த சொல்லானது 2 சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் உருபு மறைந்து வந்துள்ளது. கரும்பு தின்றான் என்ற இந்த தொடரானது, வாக்கியமானது கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது. அப்படி என்றால் ஐ என்னும் உருபு மறைந்து பொருள் தருகிறது. எனவே இந்த தொடரானது தொகைநிலை தொடராகும். இது தொகைநிலை தொடராகும். இந்த தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை ஆகியவையாகும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. இவ்வாறு இந்த தொகைநிலை தொடரானது 6 வகைப்படும். மாணவர்களே, இந்த
வகைகளை நன்கு மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இவற்றினை ஒவ்வொன்றாக மிக விரிவாக இனி வரும் பகுதிகளில் காண்போம். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு முறை இதுவரை உள்ள பகுதிகளை சுருக்கமாக காண்போம். தொடர் என்றால் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் அல்லது சொற்றொடர் என்று கூறுவோம். இந்த தொடரானது 2 வகைப்படும். ஒன்று தொகைநிலை தொடர், மற்றொன்று தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடரை பற்றி இங்கு விரிவாக காண்போம். தொகைநிலை தொடர் என்பது பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில், அதாவது நடுவில், வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒன்று போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவோம். இந்த தொகைநிலை தொடரானது 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். இனி வரும் பகுதியில் விரிவாக காண்போம். முதலில் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை என்பது ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். வேற்றுமை உருபுகள் என்னென்ன? ஐ, ஆல், கு, இன், அது, கண். இவையெல்லாம் இந்த 6ம் வேற்றுமை உருபுகள் ஆகும். இந்த 6 உருபுகளில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்தினால் அது வேற்றுமை தொகை எனப்படும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள், அதாவது ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகிய உருபுகளில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். சான்றாக மதுரை சென்றார் என்ற வாக்கியத்தினை காண்போம். இந்த தொடரில் விரித்து பொருள் கண்டால் மதுரைக்கு சென்றார் என்று பொருள் தரும். இந்த தொடரானது மதுரைக்கு சென்றார் என்று பொருள்படும். அவ்வாறு என்றால் இங்கு கு என்னும் வேற்றுமை உருவானது மறைந்து, அதாவது தொக்கி நின்று பொருள் உணர்த்துகிறது. இங்கு 4ஆம் வேற்றுமை உருவான கு என்ற உருவானது மறைந்து நின்று, அதாவது தொக்கி நின்று பொருள் உணர்த்துகிறது. இவ்வாறு வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்து பொருள் உணர்த்தினால் அது வேற்றுமை தொகை நிலை தொடர் எனப்படும். மாணவ செல்வங்களே, வேற்றுமை தொகை என்பது ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள், அதாவது ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஐ, ஆல், கு, இன், அது, கண் என்னும் இந்த உருபுகள் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்தினால் அது வேற்றுமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு: மதுரை சென்றார். இத்தொடரில் கு என்னும் உருவானது மறைந்து வந்துள்ளது, அதாவது தொக்கி நின்று பொருள் உணர்த்துகிறது. மதுரைக்கு சென்றார் என்று விரித்து பொருள் கொள்ளலாம், விரிவாக பொருள் கொள்ளலாம். ஆதலால் இங்கு கு என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளதால் இதனை வேற்றுமை தொகை என்று கூறுவோம். அடுத்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இதுவும் ஒரு வகையான வேற்றுமை தொகையே. எப்படி என்றால், உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. நாம் வேற்றுமை தொகையில் உருபானது மறைந்து வரும் என்று கூறினோம் அல்லவா? இங்கு பயனும் அதனுடன் சேர்ந்து மறைந்து வருகிறது. வாருங்கள் விரிவாக காண்போம். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, அதாவது
உடன் சேர்ந்து தொக்க தொகை என்றால் மறைந்து வரக்கூடிய தொகை என்பது பொருளாகும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். ஒரு தொடரில் அதாவது ஒரு வாக்கியத்தில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து அதாவது தொக்கி வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். சான்றாக தேர்ப்பாகன். இந்த வாக்கியத்தை நன்கு உற்று கவனியுங்கள். இந்த தொடரானது தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. தேரை ஓட்டும் பாகன். தேரை என்று கூறும் பொழுது ஐ எனும் உருபானது வந்துள்ளது. இத்துடன் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளன. ஐ என்னும் வேற்றுமை உருபும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வந்துள்ளன. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். மாணவ செல்வங்களே, மீண்டும் ஒரு சான்றினை காண்போம். தமிழ் தொண்டு. தமிழ் தொண்டு. இத்தொடர் தமிழுக்கு செய்யும் தொண்டு என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. தமிழ் தொண்டு எனும் இந்த தொடரானது தமிழுக்கு செய்யும் தொண்டு என விரிவாக பொருளை உணர்த்துகிறது. இதில் 4ஆம் வேற்றுமை உருபான கு என்ற அந்த உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்து பொருளை உணர்த்துகிறது. அதனால் இத்தொடரானது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். மாணவ செல்வங்களே, ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். மாணவ செல்வங்களே, காலம் காட்டும் இடைநிலையும். காலம் காட்டும் இடைநிலைகள் என்னென்ன? காலங்கள் எத்தனை? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகள். இறந்த காலத்திற்குரிய இடைநிலைகள் இத், இட், இர், இன். இறந்த கால இடைநிலைகள் இத், இட், இர், இன். நிகழ்கால இடைநிலை கிறு, கின்று, ஆனின்று. கிறு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இப், இவ், இக்கு. இப், இவ், இக். இவையெல்லாம் காலத்தை காட்டும் இடைநிலைகளாகும். இந்த காலத்தை காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும். மாணவ செல்வங்களே, பெயரற்ற விகுதிகள் நாம் படித்திருப்போம் அல்லவா? என்னென்ன? அ, என்பவை. இந்த பெயரற்ற விகுதியும் வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து வினைப்பகுதி அதாவது வெர்ப் என்று கூறுவோம் அல்லவா? அந்த வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். சான்றாக வீசு தென்றல், கொள்களிறு என்ற 2 தொடர்களையும் காண்போம். வீசு தென்றல், கொள்களிறு. இவற்றில் வீசு, கொள் என்பவை வினைப்பகுதிகள். இவற்றில் வீசு, கொள் என்பவை வினைப்பகுதிகள்.
இதனைத் தொடர்ந்து தென்றல் களிறு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து தென்றல் களிறு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சங்கள் ஆயின. வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று. வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று. அதேபோன்று கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. இவ்வாறு முக்காலத்திற்கும், அதாவது 3 காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன. 3 காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கும்படி பொருள் தருகின்றன. காலம் காட்டும் இடைநிலைகள் இந்த பெயரெச்சங்களில் மறைந்து இருக்கின்றன. காலத்தினை காட்டும் இடைநிலைகள் இந்த பெயரெச்சங்களில் மறைந்து இருக்கின்றன. இவ்வாறு வந்தால் அவை வினைத்தொகையாகும். இவ்வாறு வந்தால் வினைத்தொகையாகும். மாணவ செல்வங்களே, இதைவிட மிக எளிமையாக அந்த வார்த்தைகளுக்கு இடையில் கின்ற என்ற நிகழ்கால இடைநிலைகளை சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் மிக எளிமையாக புரியும். வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல். கொள்கரிறு, கொள்களிறு, கொள்கின்ற களிறு. ஊறுகாய், ஊறுகின்ற காய். தொடுதிரை, தொடுகின்ற திரை. இதுபோன்று உங்களுடைய மனதில் நீங்கள் பதிய வைத்து கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த தொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். முதலில் வினைப்பகுதி, அடுத்து பெயர் சொல், இவ்வாறு அமைந்திருந்தால் அது வினைத்தொகையாகும். மாணவ செல்வங்களே, வினைத்தொகை என்பது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க, தொக்கி நிற்க, வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து, வினைப்பகுதியை தொடர்ந்து அடுத்ததாக ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கடந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும். காலம் கடந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும். இனி அடுத்த பகுதியான பண்புத்தொகையை காண்போம். அடுத்த பகுதியான பண்புத்தொகையை காண்போம். நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அதோடு தழுவி நிற்கும் பெயர் சொல்லும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். அதாவது மை, ஆகிய, ஆன என்னும் இந்த உருபுகள் மறைந்து வந்தால் அவை பண்புத்தொகை எனப்படும். மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய, ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வந்தால் அது பண்புத்தொகை எனப்படும். பண்பு என்றால் குணம். என்னென்ன? நிறம், வடிவம், சுவை, அளவு முதலான இந்த பண்புகளை தழுவி நிற்கக்கூடிய பெயர்ச்சொல்லுக்கு இடையில் மை என்ற விகுதியும் ஆகிய, ஆன என்ற பண்பு உருபுகளும் மறைந்து வந்தால் அது பண்புத்தொகை எனப்படும். இனி சான்றுகளை காண்போம். செங்காந்தள், வட்டத்தொட்டி, இன்மொழி. செங்காந்தள், வட்டத்தொட்டி, இன்மொழி. இந்த வார்த்தைகளை விரித்து பார்ப்போம். செங்காந்தள், செம்மையாகிய காந்தல். செம்மையாகிய காந்தல். மை என்ற விகுதியும் ஆகிய என்ற பண்பு உருவும் மறைந்து வந்துள்ளன. மை என்ற விகுதியும் ஆகிய என்ற பண்பு உருவும் மறைந்து வந்துள்ளன. வட்டத்தொட்டி, இதில் வட்டமான தொட்டி என விரித்து பொருள் கொள்ளலாம்.
ஆன என்ற பண்பு உருபு மறைந்து வந்துள்ளது. அடுத்து இன்மொழி, இனிமையான மொழி. இதில் மை என்ற பண்பு விகுதியும் ஆன என்ற பண்பு உருபும் மறைந்து வந்துள்ளன. இன்மொழி இனிமையான மொழி, மை என்ற விகுதியும் ஆன என்ற உருபும் மறைந்து வந்துள்ளன. மாணவ செல்வங்களே, சற்று கவனமுடன் செய்தால் மிக எளிமையான இலக்கண பகுதியாகும். பண்புத்தொகை என்பது நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில், அது சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்ற பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்ற பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். செங்காந்தள், வட்டத்தொட்டி, இன்மொழி. செங்காந்தள் செம்மையாகிய காந்தல். இது நிறம் என்ற பண்பினை அடிப்படையாக உள்ளது. வட்டத்தொட்டி வடிவத்தையும் இன்மொழி சுவை அடிப்படையிலும் அமைந்துள்ளது. சுவை என்ற பண்பின் அடிப்படையிலும் அமைந்துள்ளது. இந்த பண்பு பெயர்களிலேயே சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். அதாவது பண்பு தொகை போன்றே மற்றொன்று இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். இரு பெயரொட்டு பண்பு தொகை இரண்டு பெயர்கள் ஒட்டி வந்த பண்பு தொகையாகும். இவ்வாறு வரும்பொழுது முதலில் சிறப்பு பெயரும் அதற்கு அடுத்ததாக பொது பெயரும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வந்தால் அதனை இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்று கூறுவோம். மாணவ செல்வங்களே, பண்புத்தொகை போன்றே அமைந்திருக்கக்கூடிய வேறு ஒன்றுதான் இரு பெயரொட்டு பண்புத்தொகையாகும். எப்படி வேற்றுமை தொகை போன்றே உருபும் பயனும் உடன் தொக்கை தொகையை கண்டோமோ அதே போன்றுதான் இங்கு பண்புத்தொகை இரு பெயரொட்டு பண்புத்தொகையாகும். இரண்டும் ஒன்றுதான். ஆனால் இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வந்தால் அது இரு பெயரொட்டு பண்புத்தொகையாகும். எடுத்துக்காட்டாக மார்கழி திங்கள் சாரை பாம்பு. மார்கழி திங்கள் சாரை பாம்பு. இவற்றில் திங்கள் பாம்பு என்பவை பொது பெயர். திங்கள் பாம்பு என்பவை பொது பெயர்கள். மார்கழி சாரை என்பவை சிறப்பு பெயர்கள். மார்கழி திங்கள், திங்கள் என்றால் மாதம். திங்கள் என்பது பொது பெயர், மார்கழி என்பது சிறப்பு பெயர். அதேபோன்று பாம்பு என்பவை பொது பெயர், சாரை என்பது சிறப்பு பெயர். திங்கள் பாம்பு என்பவை பொது பெயர், மார்கழி சாரை என்பவை சிறப்பு பெயர். இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்புத்தொகையாகும். மாணவ செல்வங்களே, பண்புத்தொகை என்பது நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்ற பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். சான்று செங்காந்தள், வட்டத்தொட்டி, இன்மொழி. இரு பெயரொட்டு பண்புத்தொகை என்பது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில்
ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வருவது தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். சான்று மார்கழி திங்கள் சாரை பாம்பு. திங்கள் என்றால் மாதம், அதில் மார்கழி மாதம். பாம்பு என்றால் பொது பெயர். சாரை பாம்பு. சாரை என்பது சிறப்பு பெயர். இனி அடுத்ததாக உவமைத் தொகை பற்றி காண்போம். உவமைத் தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமைத் தொகை எனப்படும். அதாவது உவம உருபு மறைந்து வருவது உவமைத் தொகை எனப்படும். உவம உருபுகள் என்னென்ன? போல, போன்ற ஆகியவை உவம உருபுகள். சான்றாக மலர்க்கை. இதில் மலர் என்பது உவமை, கை என்பது உவமேயம். இடையே போன்ற என்ற உவம உருபு மறைந்து வந்துள்ளது. மலர்க்கை என்ற இந்த தொடரில் மலர் என்பது உவமை, கைக்கு மலரை உவமையாக கூறியுள்ளனர். அதனால் மலர் என்பது உவமை, கை என்பது உவமேயம். கைக்கு உவமையை கூறியுள்ளதால் அது உவமேயம். இந்த இரண்டிற்கும் இடையே போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. இந்த இரண்டிற்கும் இடையே போன்ற என்னும் உவம உருபானது மறைந்து வந்துள்ளது. இவ்வாறு உவமைக்கும் பொருளுக்கும், அதாவது உவமேயத்திற்கும் இடையில் உவம உருபானது மறைந்து வந்தால் அதனை உவமைத் தொகை என்று கூறுவோம். மலர்க்கை, மலர் போன்ற கை. மலர்க்கை, மலர் போன்ற கை. மாணவ செல்வங்களே, போல, போன்ற என்ற இந்த உவம உருபுகள் தவிர புரைய, ஒப்ப, உரள, அன்ன, மான, கடுப்ப என்று வேறு சில உவம உருபுகளும் உண்டு. இவற்றில் ஏதேனும் ஒன்று வந்தாலும் மறைந்து வந்தாலும் அதனை உவமைத் தொகை என்று கூறலாம். இனி அடுத்து உம்மைத் தொகை பற்றி காண்போம். உம்மைத் தொகை. இரண்டு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத் தொகையாகும். இரண்டு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத் தொகையாகும். இந்த உம்மைத் தொகையானது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். சான்றாக அண்ணன் தம்பி, தாய் சேய். அண்ணன் தம்பி, தாய் சேய். இந்த 2 பொருளையும், இந்த 2 தொடர்களையும் விரித்து பொருள் பார்த்தோமானால் அண்ணனும் தம்பியும், அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும், தாயும் சேயும் என விரித்து பொருளை உணர்த்துகின்றன. இவ்வாறு 2 சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மைத் தொகை என்று கூறலாம். அடுத்து எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்கள். எண்ணல் எண்ணிக்கை, எடுத்தல் கிலோ, முகத்தல் லிட்டர் கணக்கு, நீட்டல் மீட்டர் கணக்கு. எண்ணல் என்பது எண்ணிக்கை, எடுத்தல் என்பது கிலோ அளவு, முகத்தல் என்பது லிட்டர் கணக்கு, நீட்டல் என்பது மீட்டர் கணக்கு. இவ்வாறு வரக்கூடிய 4 அளவு பெயர்களையும் தொடர்ந்து வரும் என்று கூறியுள்ளார்கள். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் எனும் 4 அளவு பெயர்களை
தொடர்ந்து வரும் என்று கூறியுள்ளார்கள். உம்மைத்தொகை உம்மைத்தொகை என்பது இரண்டு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத்தொகையாகும். சான்று அண்ணன் தம்பி தாய் சேய். அடுத்து இறுதியாக அன்மொழித்தொகை. அன்மொழித்தொகை என்பது வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் இவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழித் தொகையாகும். அதாவது வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை ஆகிய தொகைநிலை தொடர்கள் இவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழித் தொகையாகும். அன்மொழித் தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அன்மொழித் தொகையாகும். அல்லாத மொழி அன்மொழித் தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அதுதான் அன்மொழித் தொகை. இவை அல்லாத மொழி இவை அல்லாத சொற்களும் மறைந்து வருவது அன்மொழித் தொகை எனப்படும். எடுத்துக்காட்டாக சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். முறுக்கு மீசையை உடையவர் வந்தார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என தொகைநிலத்தொடர் அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. மேற்கூறிய தொகைநிலை தொடர்கள் அல்லாத சில நேரம் வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. இவ்வாறு வரக்கூடிய அல்லாத சொற்கள் மறைந்து நின்று பொருள் தந்தால் அதனை அன்மொழி தொகை என்று கூறலாம். இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும். சான்று சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இதில் அணிந்தவர் அதாவது சிவப்பு சட்டை அணிந்தவர் என்ற சொல்லும், முறுக்கு மீசை வந்தார் என்பதில் உடையவர் முறுக்கு மீசையை உடையவர் என்ற சொல்லும் அல்லாத தொகைநிலை தொடர் அல்லாத சொற்களாக வந்துள்ளன. இதனை அன்மொழி தொகை என்று நாம் கூறலாம். மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை ஆகியவற்றை பற்றி விரிவாக கண்டோம். மீண்டும் அவற்றை ஒருமுறை சுருக்கமாக காணலாம். வேற்றுமை தொகை ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகளான ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்தினால் அவற்றை வேற்றுமை தொகை என்று கூறுவோம். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு மதுரை சென்றார். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். சான்று தேர்ப்பாகன் தமிழ் தொண்டு. தேர்ப்பாகன் தமிழ் தொண்டு. இனி அடுத்தது வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும்
பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு வீசு தென்றல் கொள்களிறு. வீசு தென்றல் கொள்களிறு. அடுத்து பண்புத்தொகை. நிறம், சுவை, வடிவம், அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். நிறம், சுவை, வடிவம், அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும். சான்று செங்காந்தள் வட்டத்தொட்டி இன்மொழி. செங்காந்தள் வட்டத்தொட்டி இன்மொழி. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். எடுத்துக்காட்டு மார்கழி திங்கள் சாரை பாம்பு. மார்கழி திங்கள் சாரை பாம்பு. திங்கள் பாம்பு என்பது பொதுப்பெயர். மார்கழி சாரை என்பது சிறப்பு பெயர். திங்கள் பாம்பு என்பது பொது பெயர். மார்கழி சாரை என்பது சிறப்பு பெயர். அடுத்து உவமைத் தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் அதாவது உவமேயத்திற்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமைத் தொகை எனப்படும். உவமைக்கும் உவமேயத்திற்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமைத் தொகை எனப்படும். சான்று மலர்கை. மலர்கை. இதனை விரித்து பார்த்தால் மலர் போன்ற கை. இதில் மலர் என்பது உவமை, கை என்பது உவமேயம், போன்ற என்பது உவம உருபு. மலர் என்பது உவமை, கை என்பது உவமேயம், போல போன்ற என்பது உவம உருபு ஆகும். அடுத்து உம்மைத் தொகை. உம்மைத் தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத் தொகையாகும். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத் தொகையாகும். இந்த உம்மைத் தொகையானது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். எடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி, தாய் சேய். அண்ணன் தம்பி, தாய் சேய். அடுத்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும்.
வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும். எடுத்துக்காட்டு: சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். மாணவ செல்வங்களே, தொகைநிலை தொடர்கள் என்னும் இந்த பகுதியில் அமைந்துள்ள கருத்துக்களை மிக சுருக்கமாக ஒரு முறை காண்போம். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் எனப்படும். அந்த தொடரானது இரண்டு வகைப்படும். ஒன்று தொகைநிலை தொடர், மற்றொன்று தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். இதில் தொகைநிலை தொடர் என்பது பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை, பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அல்லது மறைந்து இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவோம். இந்த தொகைநிலை தொடரானது 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்புத் தொகை, 4 உவமைத் தொகை, 5 உம்மைத் தொகை, 6 அன்மொழித் தொகை. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவற்றினை விரிவாக கண்டோம். நாம் இதுவரை இயல் 2இல் அமைந்துள்ள தொகைநிலை தொடர்கள் என்னும் இலக்கண பகுதியை மிக விரிவாக கண்டோம். மாணவ செல்வங்களே, இந்த இலக்கண பகுதிக்கான பயிற்சித்தாள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனையும் முழுமையாக செய்து மகிழுங்கள். இந்த இலக்கண பகுதியை குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு அதனை வகுப்பேட்டில் எழுதினால் மட்டும் போதுமானது. குறிப்புகள் மட்டும் எழுதி பிழையின்றி சரியாக எழுதி அழகாக வைக்கவும். நன்றி மாணவ செல்வங்களே, நன்றி.